அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் மன் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் அம்மன் யம்லிகு ஸமஅ வல் அப்ஸார வமன் யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி வயுஹ்ரிஜுல் மையித்த மினல் ஹய்யி வமன் யுதப்பிருல் அம்ர் ஃபஸயகூலுன அல்லாஹ் வகுல் அஃபலா தத்தகூன் ஃபதாலிகுமுல்லாஹு ரப்புகுமுல் ஹக் ஃபமாதா பாதல் ஹக் இல்லல் ضلال ஃபஅன்னா துஸ்ரஃபூன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். நபியே, நீர் கேட்பீராக, உங்களுக்கு வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் ரிஸ்க் அளிப்பவன் யார்? உங்களுடைய செவிப்புலன்களை, உங்களுடைய பார்வைகளை சொந்தப்படுத்தியிருப்பவன் யார்? உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளவற்றை வெளிப்படுத்துபவன் யார்? உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதையும் வெளிப்படுத்துபவன் யார்? இது போன்ற காரியங்களை எல்லாம் நல்ல முறையில் நிர்வகிப்பவன் யார் என்று அவர்களை பார்த்து கேட்டால் அவர்கள் பதில் சொல்வார்கள், அல்லாஹ் என்று பதில் சொல்வார்கள். நபியே, நீங்கள் மறுபடியும் அவர்களிடத்தில் கூறுங்கள், நீங்கள் அந்த அல்லாஹுவை அஞ்ச வேண்டாமா? அவன்தான் உங்களுடைய உண்மையான ரப்பாக இருக்கிறான், அல்லாஹுவாக இருக்கிறான். இந்த ஹக்குக்கு பின்னால், இந்த உண்மைக்கு பின்னால் வேறு என்ன இருக்கிறது வழிகாட்டை தவிர? எப்படி நீங்கள் திருப்பப்படுகிறீர்கள்? யார் நெருகட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய ரப்பனுடைய வாக்கு உறுதியாகிவிட்டது. அவர்கள் ஒருபோதும் ஈமான் கொள்ளப் போவதில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் 10ஆம் அத்தியாயத்திலே 31, 2, 33 வசனங்களாக அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். சிந்தனைக்குரிய வாசகங்கள், சிந்தனைக்குரிய கேள்விகள், வினாக்களை கேட்டு விடைகளை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறான். விடைகளை அறிகிற போது அந்த அல்லாஹ் தான் நம்முடைய உண்மையான இறைவன் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு நம்மை சிந்திக்க தூண்டுகிறான் அல்லாஹ். வானிலே மழை பொழிகிறது, வயக்காட்டில் அந்த மழை விழுந்து புற்பூண்டுகள் முளைக்கின்றன, தானியங்கள் விளைகின்றன. இவற்றை தருபவன் யார்? அதே போன்று சப்தஸ்வரங்களையும் செவியுறுகின்ற சக்தியை தரக்கூடியவன் யார்? சம் என்றார், சப்தஸ்வரங்கள் என்பார்கள். அத்தனை சப்தங்களும் அதை சொந்தப்படுத்தியிருப்பவன் அல்லாஹுதான். நம்முடைய பார்வை இவ்வளவு ஷார்ப்பாக இருக்கிறதே, இந்த பார்வைகளுக்கும் சொந்தக்காரன் யார்? அதே போன்று உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளவற்றை படைக்கிறான். மண்ணிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புற்பூண்டுகளை படைக்கின்றான். மண் இருக்கிறது, அது உயிரற்றதாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்திரிய துளியிலிருந்து மனிதனை படைக்கிறான், மிருகங்களை எல்லாம் படைக்கிறான். அதே போன்று முட்டையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்சிகளை வெளிவரச் செய்கிறான், பறவைகளை, கோழிகளை வெளிவரச் செய்கிறான். இப்படி ஒவ்வொன்றாக நாம் யோசித்து கொண்டே போகலாம். உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளவை, உயிர் உள்ளவையிலிருந்து உயிரற்றது, இவற்றையெல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறானே, இதை நீங்கள் யோசிக்க வேண்டாமா? இத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் எப்படி சீராக செம்மையாக நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான் பாருங்கள். எதில் ஒன்றிலாவது ஏதாவது தடுமாற்றம் ஏற்படுகிறதா, மாற்றங்கள் ஏற்படுகிறதா, திணறுதல் ஏற்படுகிறதா என்றால் இல்லை. அல்லாஹ்வுடைய இந்த ஆட்சி இருக்கிறது, மிக அற்புதமான முறையில உலகம் பூராவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ட சராசரங்களும் அவனுக்கு கட்டுப்பட்டு இயங்கியவாறு இருக்கிறது. இதோ பருவகாலம் மாறி மாறி வருகிறது. மழை காலம், குளிர்காலம், கோடை காலம், இதோ காற்றடி காலம். காற்றடி காலத்திற்கு ஹரீஃப் என்று அரபியிலே கூறுவார்கள். வசந்த காலத்துக்கு ரபி என்பார்கள். கோடை காலத்திற்கு சைஃப் என்பார்கள். மழை காலத்திற்கு ஷிதா என்பார்கள். பருவ காலங்கள் எப்படி மாறி மாறி வருகிறது. இந்த நிர்வாகம் செய்பவன் யார்? இப்படி திட்டமிட்டு செயல்படுத்துபவன் யார்? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? நிச்சயமாக அல்லாஹ் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் நம்மை சிந்திக்க தூண்டுகிறான். ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிறோம்.
வானத்தை பார்க்கிறோம், வையகத்தை பார்க்கிறோம், கடலை பார்க்கிறோம், திடலை பார்க்கிறோம், எல்லாமே அப்படியே இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்றால் இயக்குபவன் நிச்சயமாக ஒருவன் இருந்துதானே ஆக வேண்டும். குறித்த நேரத்தில் சூரியன் உதித்து மறைகிறதே, ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த சூரிய ஓட்டத்திலே சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுகின்றனவே. ஒவ்வொரு ஆண்டும் அதே போன்றே இயக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே. இன்றைக்கு மே 31 என்றால் இன்றைக்கு எந்த நிமிஷத்திலே சூரியன் தோன்றுகிறது என்றால் மறைகிறது என்றால் அடுத்த வருஷம் இதே 31ஆம் தேதி இதே நிமிஷத்தில் தான் சூரியன் தோன்றும் மறையும். இதை நிர்வாகம் செய்பவன் யார்? யுத்தப்பிருள் அம்பர என்று அல்லாஹ் கேட்கிறான். கேள்விக்கு மேல் வினாவுக்கு மேல் வினாவாக கேட்கிறான். இப்படி நிர்வாகம் பண்ணக்கூடியவன் யாரு? சூரிய உதயமாக இருக்கட்டும் அல்லது சந்திரோதயமாக இருக்கட்டும், பிறை பிறக்கிறது, துல்ஹஜ் பிறை பிறக்கிறது, பிறகு மறைகிறது, அது வளர்பிறையாக ஆகிறது, பின்பு தேய்பிறையாக ஆகிறது, மேற்கே உதிக்கிறது, கிழக்கே உதிக்கிறது, மேற்கே மறைகிறது, பின்பு இப்படி மாறி மாறி இந்த தோற்றமும் மறைவும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே. இவற்றையெல்லாம் நிர்வாகம் செய்பவர் யார் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, அன்றைக்கு மக்கா மக்கள் இருக்கிறார்களே, அவர்களே வாய் திறந்து சொன்னார்கள் அல்லாஹுதான் என்று சொன்னார். அல்லாஹுதான் என்று சொல்லிவிட்டு ஷிர்க்கும் வைக்கிறார், இணையும் வைக்கிறார். கற்பனை தெய்வங்கள், அவர்களால் கற்பிக்கப்பட்ட கற்பனை தெய்வங்கள், குல தெய்வங்கள், கற்சிலைகள், இவற்றை ஷிர்க்கு வைக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அவற்றால் இவற்றை உருவாக்க முடியுமா? உயிரற்ற அந்த கற்சிலைகளால் உங்களுடைய கற்பனை, நீங்கள் ஆராதிக்கின்ற, வணங்குகின்ற, வழிபடுகின்ற, நம்புகின்ற, விசுவாசிக்கின்ற அந்த கற்சிலைகளால் இவற்றை எல்லாம் உருவாக்க முடியுமா? சந்திரனை இயக்க செய்ய முடியுமா? சூரியனை இயக்க செய்ய முடியுமா? விண்ணையும் மண்ணையும் இயங்க செய்ய முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுதான் என்று. ஆனால் அதற்கு பின்னால் அண்ணா துஸ்ரஃபுன், எப்படி நீங்கள் திருப்பப்படுகிறீர்கள்? இந்த இறை நம்பிக்கையிலிருந்து நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதாலிக்குமுல்லாஹு ரப்புக்குமுல் ஹக்கு என்கிறான். அவன்தான் அல்லாஹ், அவன்தான் உங்களுடைய ரப்பு, அவன் உண்மையான ரப்பு என்கிறான். உண்மையான ரப்பு என்றால் என்ன அர்த்தம்? அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நமக்கு முன்பின் இருக்கிறது. நாம் தோன்றுவோம், மறைவோம். ஆனால் அல்லாஹுக்கு முன்பின் என்றே கிடையாது. இந்த நேரத்தில் அவன் தோன்றினான் என்பதெல்லாம் கிடையாது. என்றும் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்பின் என்பது கிடையாது. நமக்கு முன்பின் இருக்கிறது. நாம் பிறக்கின்ற காலகட்டம் இருக்கிறது, மறைகின்ற காலகட்டம் இருக்கிறது. நம்முடைய பெற்றோர் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். நமக்கு பின்னால் நம் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மறைந்து விடுவார்கள். நமக்கு முன்பின் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு வாஜிபுல் உஜூதி என்று சொல்வார்கள். என்றைக்கும் உள்ளவனாக இருப்பது என்பது அர்த்தம். வாஜிபுல் உஜூதி என்றால் என்றைக்கும் உள்ளவனாக இருப்பது. அன்றைக்கும் இருந்தான், இன்றைக்கும் இருக்கிறான், என்றைக்கும் இருப்பான். அதான் வாஜிபுல் உஜூதி என்பது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து தஹஜ்ஜத் தொழுகையிலே வணக்க வழிபாடில் ஈடுபட்டு விட்டு இறையோனிடம் கையேந்துவார்கள். எப்படி கையேந்துவார்கள்? யா அல்லாஹ், நீதான் உண்மையானவன், இப்படியே சொல்வார்கள். நீதான் ஹக்கானவன். ஹக்கானவன் என்றால் என்ன அர்த்தம்? உண்மையானவன். உண்மையானவன் என்றால் என்ன அர்த்தம்? ஒரே இறைவன், உண்மையான இறைவன். உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது, உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது, சுவனம் உண்மையானது, நரகம் உண்மையானது, மறுமை உண்மையானது, உன்னுடைய தரிசனம் உண்மையானது. எனவே யா அல்லாஹ், உன்னுடைய இறை தூதர்களும் உண்மையானவர்கள், நான் உன்னுடைய இறை தூதன், நானும் உண்மையானவன். எங்களை இரட்சிப்பாயாக, எங்களை பாதுகாப்பாயாக, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, உன்பக்கம் எங்களை நெருக்கி வைப்பாயாக என்று ஒவ்வொரு இரவும் தஹஜ்ஜத் தொழுது விட்டு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தை வைத்து துஆ கேட்பார்கள். யா அல்லாஹ், நீதான் ஹக்கானவன், உன் வாக்குறுதி ஹக்கானது, உன் தரிசனம் ஹக்கானது, சுவனம் ஹக்கானது, நரகம் ஹக்கானது, மறுமை ஹக்கானது, இறை தூதர்கள் ஹக்கானவர்கள், நானும் ஹக்கானவன். என்றைக்காவது ஒரு நாள் உன் பக்கம் நாங்கள் திரும்ப போகிறோம் என்று கேட்கிறார்களே, அதை நாமும் கேட்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சிந்திக்க தூண்டுகிறான். ஒவ்வொரு படைப்புகளையும் நாம் பார்க்கிறோம். இந்த உலகிலே உள்ள படைப்புகள், இந்த படைப்புகளை படைத்தவன் யார்? எப்படி படைத்தான்? எப்படி இவை தோன்றின? இதனுடைய முதல் கட்டம் எப்படி என்பதை யோசித்து பார்த்தோம் என்றால்
நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் தான் இந்த எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த உண்மையை புரிந்து கொண்டு அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், அஃபலா தத்தகூன, எப்போது நான் தான் என்று நீங்கள் விளங்குகிறீர்களோ, நம்புகிறீர்களோ, புரிந்து கொண்டு விட்டீர்களோ, என்னை நீங்கள் அஞ்ச வேண்டாமா, பயப்பட வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறானே. கடைசியாக அல்லாஹ் முடிக்கிறான், நெறிகட்டு போகின்ற மக்கள் இருக்கிறார்களே, அந்த மக்கள் மீது உடைய ரப்பினுடைய களிமா உறுதியாகிவிட்டது, அவர்கள் என்றைக்கும் நெறிகட்டவர்களாக இருப்பார்கள், அவர்கள் ஈமான் கொள்ள போவதில்லை. காரணம், ரப்பினுடைய களிமா உறுதியாகிவிட்டது. எத்தனையோ பாடங்கள் படித்தும் கிளாஸுகள் நடத்தும் கூட அவர்கள் திருந்த மறுக்கிறார்களே, இனி காலம் பூராம் இப்படித்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அத்தகைய தீவர்கள் கூட்டத்திலே நம்மை அல்லாஹ் சேர்க்காமல் நல்லோர்கள் நாதாக்கள் இறையோனை சிந்தித்து அந்த இறையோனை முழுமையாக நம்பிக்கை கொண்டு அந்த இறைவனுடைய கட்டளைகளுக்கு என்றைக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்த நன்மக்களிலே வல்ல ரஹ்மான் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.